நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க இந்த இமேஜ் தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்ஷாட்டில் தான் இந்த இமேஜ் எடிட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணி இந்த இன்ஷாட்லேயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நான் இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜஸில் போங்க. ஸோ இமேஜஸில் போயிட்டு நியூன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இமேஜில் எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ்லேயே நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ 9:16 கொடுத்துட்டு ஸோ 9:16 கொடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங் பண்ணுறதுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் இதில் தான் நம்ம கம்ப்ளீட் ட்ராயிங் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து இதில் இருக்க ஆப்ஷன்ஸ், கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு லைன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறதுக்காக. அண்ட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் இந்த கலரை சூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சைஸ் வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனு. ஒருவேளை உங்களுக்கு வந்து லைட்டாக வேணும்னா இந்த ஒப்பாசிட்டியை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பார்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்டர் கொடுத்துட்டு ஸோ கொஞ்சம் ஜூம்லாம் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம். ஸோ ஜஸ்ட் அவுட்டர் மட்டும் வரைகிறேன். ஸோ அவுட்டர் வரையும் போது முடிஞ்ச அளவுக்கு கை எடுக்காமலே அப்படி வரைஞ்சிருங்க. ஸோ கை எடுத்துட்டா அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பக்காவாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எப்போவுமே இப்படி அவுட்ரு கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு வேறு எல்லாத்தையும் நம்ம நார்மலாக எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு ட்ராயிங்கில் போட்டுக்கலாம். ஸோ ட்ராயிங் எல்லாமே நம்ம இதில் தான் வரைவோம். ஸோ ட்ராயிங்க்கு வந்து இந்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வரைஞ்சிடலாம். ஸோ இல்லாட்டி அடுத்தது டெக்ஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வேணும்னா டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து இப்போ இந்த இது வேணும். ஸோ ஃபாண்ட் எல்லாமே நீங்கள் நார்மலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து எந்த இடத்துல வேணாலுமே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ரவுண்டுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் இந்த வந்து இப்படி ரவுண்டுக்குள்ளே கொடுத்துக்கோங்க. எல்லாமே அப்படி தான். டெக்ஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு ஃபாண்ட்டும் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சில இமேஜஸ் வந்து வரைய முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து சில இமேஜஸாக வேணும் அப்படின்னா ஸோ கீழே ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், க்ரோமில் வந்து உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக பேக்ரவுண்ட் ரிமூவர் இருக்கும் க்ரோமில், அதை யூஸ் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போயிடும். ஸோ உங்கள் கேலரிக்குள்ளே போனோன்னா உங்களுக்கு பிஎன்ஜி ரிமூவ் பண்ணி வச்சுருப்பீங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை இந்த பிஎன்ஜி ஹார்ட் பிஎன்ஜி நம்ம வந்து இப்படி உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ இமேஜஸ் ஏதாவது உங்களுக்கு ஆட் பண்ணால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டர்ஸ் வேணும்னா இதில் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ட்ராயிங் வேணும்னா இந்த டோட்டலில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராயிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ட்ராயிங்ஸ் வேணுமோ ஸோ இது எல்லாமே நம்ம போர்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஷாட்டில் இப்படி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்க சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம்.